டேங்கர் லாரி விபத்து நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கோவையில் டேங்கர் லாரி விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். டேங்கர் லாரி விபத்து நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கோவையில் டேங்கர் லாரி விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கோவையில் டேங்கர் லாரி விபத்து ஏற்பட்டதில் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். டேங்கர் லாரி விபத்து நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கோவை உப்புலிப்பாளையம் மேம்பாலத்தில் சென்ற எல்பிஜி டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கொச்சியிலிருந்து கோவைக்கு எல்பிஜி வாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுற்றியுள்ள 500 மீட்டருக்கு அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். டேங்கர் லாரியிலிருந்து 4 மணி நேரமாக எரிவாயு கசிவு ஏற்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேம்பாலத்தில் போக்குவரத்தை நிறுத்திவிட்டு டேங்கர் லாரியை கிரேன் மூலம் தூக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுற்றியுள்ள 500 மீட்டருக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரம். கொச்சினிலிருந்து பீளமேட்டிற்கு நேற்று இரவு, அதாவது அதிகாலை 2 மணி அளவில் ஒரு டேங்கர் லாரி, கேஸ் டேங்கர் லாரி வந்து கொண்டிருந்தது. பாரத் பெட்ரோலியத்தினுடைய கேஸ் லாரி வந்து கொண்டிருந்த பொழுது அவினாசி சாலையில் மேம்பாலத்தில் ஆக்சல் கட் ஆகி அது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக ஓட்டுநருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டுநர் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவர் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஓட்டுநர், அந்த ஆக்சல் கட் ஆனவுடன் டேங்கர் லாரி, அந்த ராட்சத டேங்க் என்பது சாலையிலேயே கவிழ்ந்தது. அப்பொழுது அதில் சிறு துளை ஏற்பட்டு கேஸ் என்பது கசிய ஆரம்பித்தது. இதனையடுத்து உடனடியாக தீயணைப்புத் துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தரப்பட்டு அந்த துளையை அடைக்கக்கூடிய பணியை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது, தீ விபத்து எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது தீயணைப்பு வாகனங்களும் தொடர்ந்து தண்ணீரை பீச்செடுத்துக் கொண்டு வருகிறது. ஈரத்துணி கொண்டு அதனை மூடக்கூடிய பணிகளையும் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விபத்து நடந்த 500 மீட்டர் சுற்றலில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட லீக்கேஜஸ் டெம்பரரியாக இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இஆர்வி வெஹிக்கிள் வந்து இட் இஸ் இஆர்வி எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஐஓசிஎல் ட்ரிச்சி. ஸோ அந்த வெஹிக்கிள் வந்தவுடனே எவாக்குவேஷன் வில் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடியே லோக்கலி டெம்பரரி பம்ப்ஸை வச்சு எவாக்குவேட் பண்ண முடியுமாங்கிற அந்த கேஸஸ் எல்லாத்தையும் இப்போ 7 kg ப்ரெஷரில் இருக்குது. அதை எவாக்குவேட் பண்ண முடியுமாங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். NDRF team is on the job. கலெக்டரேட்லேருந்து கலெக்டரும் வந்து he has deployed his revenue staff for evacuation around the place. இந்த பிளேஸை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு. ஸோ இதில் டெம்பரரியாக நம்ம வேறு பம்பை வச்சு ஒரு 2-3 டேங்க்கில், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஹையர் இன் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து 2-3 டேங்க் தேவைப்படும். ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுக்கப்பட்டுருக்கு. டெம்பரரியாக வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த லீக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். 18 kg 18 tons எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அதுக்குள்ளே இருக்கிறது. எவ்வளோ வெளியில் போயிருக்குங்கிற தகவல் சொன்னாங்களா? அது ஒன்றும் இப்போ அவங்களால எடுத்துக்க முடியல. தே ஜஸ்ட் மானிட்டரிங் த ப்ரெஷர். அந்த இந்த இடத்துல எவ்வளோ லீக்கேஜ் இருக்குங்கிறத மட்டும் பார்த்துருக்காங்க. பட் நவ் டெம்பரரிலி லீக்கேஜ் ஹஸ் பீன் ஸ்டாப். பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் கட்டுக்குள் தான் இருக்குது. எவாக்குவேஷனும் நம்ம அங்கங்கே சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். டிராஃபிக் டைவர்ஷன் ஹேஸ் பீன் கிவன். எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் டைவர்ட் பண்ணியிருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடே டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணியிருக்கோம். என்னங்க, அவங்க பிளான்ட் பீளமேட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. தேங்க்யூ. கோவையில் டேங்கர் லாரி விபத்துக்குள்ளானதில் சுற்றியுள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது. தற்போது டேங்கர் லாரியிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து
அதனை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். டேங்கரிலிருந்து வாயு கசிவதால் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சியடித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். 4 மணி நேரமாக எரிவாயு கசிவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தீயணைப்புத் துறையினர் அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுற்றியுள்ள 500 மீட்டருக்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன். கூடுதல் விவரம். கொச்சினிலிருந்து பீளமேட்டிற்கு கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி விபத்துக்குள்ளான பகுதியில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நேரடியாக பார்க்கலாம், மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. கோவை மாநகர காவல் ஆணையால் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை 2 மணி அளவில் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த டேங்கர் லாரியிலிருந்து சிறு துளை ஏற்பட்டு அந்த துளையில் இருந்து கேஸ் கசிந்து வருகிறது. கேஸ் கசிந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அது ஈரத்துணி கொண்டும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு போலீசார் உட்பட பாதுகாப்பு பணியிலும் மீட்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள். டேங்கர் லாரியை பொறுத்தவரையில் கொச்சினிலிருந்து பீளமேட்டிற்கு ஓட்டி வந்தவர் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஓட்டுநர் சரியாக 2 மணி அளவில் இந்த அவினாசி பாலம் வழியே ஏறி கொண்டிருக்கும் பொழுது மெல்ல தான் ஏற முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அப்பொழுது திடீரென்று ஆக்சல் என்பது கட் ஆகியிருக்கிறது. அந்த ஆக்சல் கட்டான பொழுதுதான் இந்த விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்பொழுது இந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து துளை ஏற்பட்டிருக்கிறது. அந்த துளை அடைத்தக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகின்றோம். தற்பொழுது சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மிக முக்கியமான பிரதான சாலையாக இருக்கிறது, அவினாசி சாலையாக இருக்கிறது. இந்த கோவையினுடைய மிக முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தெரிவித்திருக்கின்றார். ஒரு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பரபரப்பு என்பது தனியாமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த டேங்கர் லாரியை பொறுத்தவரையில் முழுமையாக கேஸ் ஃபில் செய்யப்பட்டிருக்கிறது. இது லோடிங் செய்யப்பட்டு அன்லோடு செய்யக்கூடிய சூழலில் தான், அன்லோடு செய்வதற்காக செல்லக்கூடிய சூழலில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது பார்த்து வரக்கூடிய இந்த கேஸ் உருளையில் முழுமையாக கேஸ் என்பது இருக்கிறது. இந்த டேங்கர் லாரியுடைய சிலிண்டரில் முழுமையாக கேஸ் இருக்கிறது. அந்த கேஸை அடைக்கக்கூடிய பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கசிந்து வரக்கூடிய அந்த கேஸை தற்பொழுது அடைத்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்டான ஆக்சலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் கொண்டு வரப்படுகிறது. அதை உரிமையாளர் கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். அதை வந்த பிறகு இந்த டேங்கர் லாரி என்பது ஜேசிபி வாயிலாக மீண்டும் சரி செய்யப்பட்டு நேராக நிமித்தி முன்பு இங்கிருந்து பீளமேடு பிளான்ட்டுக்கு எடுத்து செல்லப்படும் என தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக நாம் இந்த ஓட்டுநரிடம் பேசினோம். அப்பொழுது மெல்ல ஓட்டி வந்ததாகவும் மேம்பாலத்தில் மெதுவாக ஏறி வந்ததாகவும் அப்பொழுது திடீரென்று ஆக்சல் கட்டான அடிப்படையிலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தூக்க கலக்கத்திலோ அல்லது வேறு ஏதோ காரணங்கள் இல்லை என்றும் இது இந்த ஆக்சல் கட்டான காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். சம்பவ இடத்தில் காவல்துறை அதிக ஆணையாளர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது அந்த கேஸுடைய கசிவை அடைத்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் கொண்டு வரப்பட்டு அது பீளமேடு பிளான்ட்டுக்கு எடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பாதுகாப்பு காரணங்கள் கருதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மிக முக்கியமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த சம்பவம் நடந்த இந்த அவினாசி பாலத்தில் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுற்றளவில் 500 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கின்றார். மோகன், போக்குவரத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 500 மீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியேறுவதற்கான ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல். இந்த கேஸ் கசிவை பொறுத்தவரையில் ஒரு 30 என்று ஒரு நிர்ணயம் செய்கிறார்கள் ஒரு மீட்டர் என்ற அளவுகோலில். அதற்கு மாறாக 2 மடங்காக இருக்கிறது. எனவே அருகாமையில் இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்களை பயன்படுத்த வேண்டாம், குறிப்பாக செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் சுற்றளவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குடியிருப்பை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அலுவலகங்களே அமைந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு இந்த சம்பவம் நடந்த வலதுபுறத்தில் ரயில் நிலையமும் இடதுபுறத்தில் மிக
மிக முக்கிய பிரதான சாலை வணிக வளாகத்துக்கான சாலையும் இதுக்கு பின்புறத்தில் வணிக வளாகங்களும் நிறைந்திருக்கின்றன. இந்த நிலையில் அந்த அனைத்து பகுதிகளுமே பேரிகேட் மூலமாக 500 மீட்டர் சுற்றளவையும் தாண்டி பேரிகேட் மூலமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பெருமளவில் வசிக்கவில்லை என்றாலும் 10 மணிக்கு மேல் அதிக அளவிலான பொதுமக்கள் குழுமக்கூடிய இடமாக இருக்கிறது. குறிப்பாக வணிக வளாகங்கள் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. கடைகள் யாரும் திறக்கப்பட வேண்டாம் என்று வாய்மொழி வாயிலாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் சில பள்ளிகள் இயங்கி வரக்கூடிய சூழலில்தான் குழந்தைகள் யாரும் பள்ளிக்கு வரக்கூடாது என்பது அடிப்படையில் பாதுகாப்பு காரணங்கள் தான் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த அறிவிப்பை வெளியிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருக்கின்றார். பொதுமக்கள் வசிப்பிடம் என்பது இந்த பகுதி இல்லை என்றாலும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய நிலையும் அதே போன்று வணிக வளாகங்களும் இந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக யாரும் கடையை திறக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை மிக முக்கியமான கோவையின் பிரதான சாலையாக இருக்கிறது, அவிநாசி சாலை. இந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு போக்குவரத்து வேறு அருகாமையில் உள்ள பேரலல் ரோடு என்று சொல்லக்கூடிய பக்க சாலைகளுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவிநாசி சாலையிலிருந்து திருச்சி சாலை, அதே போன்று சக்தி சாலை உள்ளிட்ட சாலைகள் வழியாக செல்லுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்றும் அதே போன்று வாகனங்கள் வர வேண்டாம், பள்ளி குழந்தைகள் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.